சிமுலேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேண்டமா போயிட்டு இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல. ஸோ அதே மாரி சிமுலேஷன் தியரின்னு சொல்றாய்ங்க. இது என்ன மாரி அப்படின்னா, அந்த கேம் விளையாடுறீங்கல்ல. இப்போ ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, ஒரு கேம்ல ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுது? இந்த ஒரு ஸ்டேஜ்ல விளையாடுது. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் விளையாடுறீங்க. இல்ல திடீர்னு கக்கா வருதோ, இல்ல உச்சா வருதோ, இல்ல சாப்பாடு பசிக்க போறீங்க, இல்ல ஃப்ரெண்டோட வெளிய போறீங்களோ, டபக்குன்னு பாஸ் பண்ணிட்டு போயிறீங்கல்ல. அந்த கேம்ல என்னென்ன ஆகும்னா, அதுக்கு அப்படி பாஸ் பண்ணப்பட்டிருக்கும்னே தெரியாது. அப்படியே நிக்கும். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, ஆ ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து திருப்பி கேம் ஆரம்பிப்பீங்க. அப்ப அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். அந்த கேம்ல இருக்க ஆள் என்ன நினைப்பான்? அப்பதான் ஆரம்பிக்கும். அவனுக்கு ஸ்டாப் ஆனதும் தெரியாது. ப்ளே ஆனதும் தெரியாது. ஓகே, ஓகே. அப்படியே கேம ஸ்டார்ட் அவனோட பொறுத்தவரைக்கும் அது கன்டினியூவா போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா, அதுக்கு ஒரு இது இல்ல. காமன் சென்ஸ் கிடையாது. அதாவது அந்த சிந்தனை திறமை அல்ல. நான் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதான் என் உலகம். இந்த உலகத்துல நான் இந்த மாரி பைக் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன். அப்படிதான் அந்த சிமுலேஷனுக்கு தெரியும். அதாவது ஒரு கேம்க்கு தெரியும். இத மாரி தான் இது ரியல் லைஃப் இருக்கு. அப்படின்ற ஒரு தியரி தான் சிமுலேஷன் தியரி. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த சிமுலேஷன் தியரி அப்படின்றது வந்து குறிப்பா அந்த கேம கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஸ்டேஜ கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, திருப்பி நீங்க செத்து போயிருவீங்க. திருப்பி மொத இருந்து வந்து அதே ஸ்டேஜ் விளையாடுவீங்க. விளையாண்டு விளையாண்டு ஜெயிப்பீங்க. செத்து செத்து பொழப்பீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. 2 பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? வா. அந்த கேம பொறுத்தவரைக்கும் அவன் முன்னாடி விளையாண்டான், செத்து போனான்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா 2வது தடவ வந்து விளையாடுவான். அந்த கேம பொறுத்தவரைக்கும் நம்ம மொத தடவ விளையாடுறது தான் பிளானு. எத்தன தடவ ரிப்பீட்டடா அத விளையாண்டாலும், அவன் மொத தடவ விளையாடுற மாரி தான். ஆனால், இங்க என்ன மேட்டர் அப்டின்னா, நீங்க வெளிய உட்கார்ந்துகிட்டு ஓயாம விளையாடுறீங்க. அந்த ஸ்டேஜ உங்கனால தான் முடிக்க முடியல. திருப்பி திருப்பி அவன சாவடிச்சு சாவடிச்சு நீங்க தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு நம்ம ரியல் லைஃப்ல என்ன சொல்றோம்னா, ரீபிரெத்ன்னு சொல்றோம். உன்னுடைய வாழ்க்கையின் கடமையை நீ முடிக்க மறந்து விட்டாய். அதனால் திருப்பி பிறப்பெடுக்கிறாய். நீ திருப்பி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுதான் நம்ம ரியாலிட்டி. பட் சிமுலேஷன்ல என்னன்னா, நீ ஒரு ஸ்டேஜ முடிக்கல. அந்த கேமோட பர்ப்பஸ் என்ன? ஒரு சில ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஒரு சில பசில்ஸ் இருக்கும். அத கம்ப்ளீட் பண்ணணும். அவனுக்குன்னு ஒரு அசைன்மென்ட் குடுக்கப்பட்டிருக்கும். அந்த அசைன்மென்ட்ட முடிச்சா தான் அந்த கேம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும். ஸோ அதனால தான் அந்த கேம பொறுத்தவரைக்கும் அவனுக்கு அதுதான் வாழ்க்கையோட பர்ப்பஸ். அதே மாரி ரியல் லைஃப்ல நம்மளுக்கு என்ன அப்டின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம திருப்பி திருப்பி மனித பிறவி ஏன் பிறக்குது? ஒரு சில சித்தர்கள், ஞானிகள் இவங்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்டின்னா, உன்னுடைய பிறவி பலன நீ அடையாம வரைக்கும் நீ திருப்பி திருப்பி பறந்துகிட்டே இருப்ப. அதாவது உனக்கு ஒரு ஆசை இருக்கும், பேராசை இருக்கும், ஈகோ இருக்கும், கோவம் இருக்கும், என்ன சொல்றது பயம் இருக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகள்லாம் என்னைக்கு உனக்கு ஒடுங்கி உட்காருதோ, அன்னைக்கு தான் நீங்க இருந்து ரிலீஸ் ஆவ. இதுதான் பர்ப்பஸ். ஓகேவா? இதான் மேட்டர். லைஃப் சர்க்கிள் முடிக்கிறதுக்கான மேட்டர் இதான். எல்லாத்தையும் அடக்கி உள்ளுக்குள்ள அடங்கணும். அடங்கிட்டா இதுக்கப்புறம் நீ வரமாட்ட இங்க. அதாவது ஆசை, மோகம், காமம், என்னமோ சொல்லுவாங்கல்ல. ஏகப்பட்ட உணர்வுகள். இந்த உணர்வுகள எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல அடக்கணும். அதான் மேட்டர். சோ இதான் உன்னோட பர்ப்பஸ். இந்த பர்ப்பஸ நீ முடிக்கிற வரைக்கும் நீ ரீசைக்கிளா வந்துகிட்டே இருப்ப. திருப்பி திருப்பி வேற ஒரு இடத்துல, வேற ஒரு மொழியில, வேற ஒரு நாட்டுல இப்படியே பறந்துகிட்டே இருப்ப. ஒரு சிலவங்களுக்கு ஒரே லைனேஜ்லயே பறந்துட்டே இருப்பாங்க. சோ இந்த மாரிலாம் நடக்குதுல்ல. இதுதான் நம்ம ரியாலிட்டி. அப்போ ரியாலிட்டிக்கும் நம்ம உருவாக்குன சிமுலேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தானே இருக்கு. ப்ரோ நம்ம ரியாலிட்டிய பார்த்து ஒரு வேள சிமுலேஷன் உருவாக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. சிமுலேஷன்ற ஒரு கேம். ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு கேம், ஒரு சாஃப்ட்வேர். நமக்கு எல்லாமே தெரியும். தெளிவா தெரியும். பட் நம்மள விட கான்ஷியஸ்ல வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற மாரி கடவுளா இருக்கட்டும். ஏதோ ஒரு ஆட்கள் இந்த மாரி நம்மள வச்சு ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்களா? இல்ல நம்மள வச்சு எதுவும் வாழ்க்கையில கத்துக்கிறாங்களா? இப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு சிமுலேஷன உருவாக்கி, இப்ப கூட ரீசென்ட்டா ஏஐக்கு வந்து சிமுலேஷன் வேர்ல்டு உருவாக்கி, சிமுலேஷன்ல உண்மையான உலகம் மாரி வாழ கத்துக் குடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ரோபோட்ஸ்க்கு. ஸோ அதே மாரி நமக்கும் ஒரு 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 உலகம் இருக்கு போல. அந்த உலகத்துக்கு போறதுக்கு இங்க ட்ரெய்னிங் ஆயி, இதுல ஜெயிச்சு வின் பண்ணி வெளிய போனா தான், அந்த ஊருக்கு நமக்கு விடுவாய்ங்க. டோலக்பூர் மாரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அப்பதான் நம்மள என்ட்ரி குடுப்பாய்ங்க. அதாவது என்ட்ரி பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜ் 3 டைமென்ஷன் இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்ட்டா கத்துக்கிட்டு, நேர்மையான சரியான பாதைக்கு வந்த அப்டின்னா, அடுத்த கேட் ஓப்பன் ஆகும். அதாவது அடுத்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டேஜ்க்கு போயிட்டேன்னா, அந்த இடத்துக்கு ஏத்த மாரி நிலவரங்கள் இருக்கும். இதுதான் நம்ம டைமென்ஷன பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அத இதுக்குள்ள திணிக்க வேணாம். நம்ம சிமுலேஷன் தியரிக்குள்ளே போவோம். இந்த மாரி ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட நாமளும் ஒரு சிமுலேஷன்ல தானே இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு ஒரு கான்ஸ்பிரசின்னு வச்சுக்கோங்களேன். பேச்சு பொருள். இது ஒரு டேபூட்டான டாபிக். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சயின்டிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம், முதல்ல ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. இதுதான் ரியல்ன்னு உலகத்துக்கு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள சுத்தி இருக்க பெரிய பெரிய ஆட்கள்னு நம்பக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து ஆமான்னு ஒத்துப்பாங்க. அவங்க ஒரு குரூப் ஒத்துக்கிட்ட உடனே, ஒட்டுமொத்த உலகமும் அத ஒத்துக்குது. ஒத்துக்க வைப்பாங்க. இதுதான் பிராக்டிகல். ஓகே.
இதை கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் இல்ல இந்த தேரி தப்பு, இதுதான் உண்மையான தேரின்னு இன்னொருத்தர் கண்டுபிடிச்சு கொண்டு வராரு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆமா அது தப்பு, இதுதான் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி எத்தனையோ அறிவியல்ல மாற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த மாற்றம் அடையும் போது அப்போ எது உண்மையான தேரி? ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, அதான் உண்மைன்னு உலகமே நம்புச்சு. அதான் ஏத்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அது தப்பு, இதான் உண்மைன்னு நம்புறீங்க. அப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ஃபிளாட் எர்த் தியரி. உலகம் தட்டையா இருக்குன்னு சொன்னாய்ங்க. பொட்டனையிலே அடிச்ச மாரி அடுத்து உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது எல்லாத்தையும் முன்னாடியே உலகம் உருண்டை 9 நவகிரகங்கள வச்சு கோயில்ல வச்சு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்ப நாம யாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மேற்கத்திய நாடுகள்லாம் உலகம் தட்டைன்னு சொல்லிட்டு இருந்த டைமிங்லயே நம்ம நவகிரகங்கள வச்சு உருண்டு கும்பிட்டுக்கு இருந்தோம். அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கு இருந்தோம். என்னங்கடா டேய் அப்படின்ற மாரி. இப்போ நாம தான் தாழ்த்தப்பட்ட நாடு, ஒடுக்கப்பட்ட நாடு, பணத்துல கீழ இருக்கோம், அறிவுல வெல்த்ல கீழ இருக்கோம், உணவு பற்றாக்குறை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இருக்கான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாலேட்ஜ் இருக்க ஒரு பீப்பிள்ஸ் இந்நேரத்துக்கு இந்தியாவ என்ன உலகத்தையே ஆண்டிருக்கணுமே. ஏன் ஆள முடியல? அப்போ இந்த இந்தியால இருக்கக்கூடிய இந்த பீப்பிள் மேல வந்துரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கத்தானே செய்யுது. ஸோ இதைத்தான் நாம கான்செப்ட்ல சொல்லிட்டு இருக்கோம். அதை இங்க கொண்டு வர வேணாம். ஏன் சிமுலேஷன் தியரி என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிமுலேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்றத பேசுறாங்க. இதுதான் டாபிக்கா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு சிமுலேஷன் மாதிரி தான் சொல்லப்போனா. ஏன்னா இது உருவாக்குனது உங்க முன்னோர்கள் கிடையாது, எதிரி. அந்த சிமுலேஷன் கேம்ல நம்மள அப்லோட் பண்ணி விட்டானுங்க. இந்த அப்லோட் பண்ண அதாவது ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஆற்றல், சோல்ன்னு சொல்றீங்கல்ல, இந்த சோலை கொண்டுட்டு போய் நம்ம வந்த இடத்துக்கு போறது பேர் தான் பிறவி பலன் அடையிறது. அதாவது உன்னுடைய அசைன்மென்ட். அதுக்காக தான் சரியான பாதையில போ. இந்த லௌகிக வாழ்க்கையில ஒரு சுத்தல் இருக்கும். ஆசை, பணம், கோபம் இது மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதுக்குள்ள மாட்டிக்காத. இத விட்டு வெளிய வா. உன் மூளைய சரியா பயன்படுத்து. சரியான பாதைய பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு வெளியேறு. இதுதான் மேட்டர். இதுக்கு தான் சொல்லுவாங்க வீடு பேறு அடையறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையான வீட்டுக்கு போறது. ஸோ இத பத்தி தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். பட் சிமுலேஷன் தியரினா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். சிமுலேஷனா இப்படி சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப் தான் எனக்கு தோணுச்சு. என்னடா அந்த சிமுலேஷன் தியரி, இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நெறைய பேசிட்டே இருக்காங்கடா. சரி இத பத்தி நம்ம ஒண்ணு பேசுவோம். நம்ம பேசுற விஷயங்கள் இதுக்கெல்லாம் அப்டேட்டான விஷயங்கள். பட் இத தானே நீங்க விரும்புறீங்க. மேட்ரிக்ஸ்ன்னு பேசுறத பத்தி வைரலா போயிட்டு இருக்கு. சிமுலேஷன் தியரி அடுத்து வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையான விஷயத்த நாங்க பேசிக்கிறோம்டா. எங்கள தான்டா கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இது உனக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு புரியுதா? அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையான விஷயங்கள ட்ரெண்ட் ஆகவே விட மாட்டுது. அதே மாரி இன்னொரு சிக்கல் இருக்கு. உன் மூளையே மழுக்கப்பட்டிருக்கு. 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்புனா நீ ஒத்துக்கிற. அந்த மாரி உலகத்துல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. உண்மையான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அத 10 பேர் சேர்ந்து பொய்ன்னு சொன்னா, நீயும் ஒத்துக்கிற. அதான் இந்த உலகம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு ஒரு அதிகாரி இருப்பாரு. அந்த அதிகாரி தப்புன்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. சட்டதிட்டம் எல்லாம் சொல்லும். ஆனா அவர்ட்ட அதிகாரம்னு ஒண்ணு இருக்க உடனே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்து, அவரே அதிகாரியா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சினிமாக்காரங்க வெறும் நடிப்பு. சினிமால போய் சும்மா நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள கடவுளை அஜித்தேன்னு ஆக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அஜித்துக்கு கோயில் கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 50 வருஷம்லாம் தேவையில்ல. 5 வருஷம் போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் கழிச்சு கோயில் கட்டி அவர கும்பிட்டு பாலாபிஷேகம் பண்ணி, நாளைக்கு வழிபாட்டு நடத்துவாய்ங்க. மொட்டை போடுவாய்ங்க, காது குத்துவாய்ங்க. எங்க குலசாமியே அஜித் தாங்கன்னுவாய்ங்க. ஸோ இதான் ரியாலிட்டி. இத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் தான் உன்னுடைய பிறவி பலன் அடையறதுக்கு கீவேர்டு. அதாவது பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல. உன்னோட பாஸ்வேர்ட் என்னன்னா, உன் பிரெயினுக்குள்ள தான் இருக்கு. தேடி தெரிஞ்சுக்க. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.